ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். மண்டே டு ஃப்ரைடே நமக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பிஸியாக ஓடிரும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறது வீக்கெண்ட் தான். நாங்களுமே வந்து எப்படா வீக்கெண்ட் வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கம்ப்ளீட் வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃபேமிலியோட என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம வீக்கெண்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான். நம்ம இப்போ ஒரு மாலுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் பக்கத்தில். இன்றைக்கி மாலுக்கு வந்ததோட பர்பஸே வேறு. பட் நான் தான் வந்தோன்னே இந்த பொம்மை கடையை பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ளஷ் டாய்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இன்றைக்கி மெயினாக மாலுக்கு வந்ததே ஆத்விக்கோட ஷூஸை வந்து பிக் பண்ணுறதுக்கு தான். ஏற்கனவே ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மேசிஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூம் தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து நமக்கு எல்லா வெரைட்டிஸ் அண்ட் எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் ஷூஸுமே இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சம்மர் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆத்விக்கு 2 பேர் ஆஃப் ஷூஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து ரெடி ஃபார் பிக்கப் அப்படின்ட்டு 2 டேஸ் முன்னாடியே வந்துருச்சு தான். பட் வீக் டேஸ் அப்படிங்கிறனால நம்மளால் வரதுக்கு டைமே இல்லை. ஆனால் தான் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ ஆத்விக்கு புக் பண்ண 2 பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து மாலில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பபிள் டீ ஷாப் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பபிள் டீயுமே, மில்க் டீ எஸ்பெஷலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதில் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கடை பேர் வந்து பிரகான்சா டீ அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து எப்பயுமே யூஸ்வலாக இந்த ப்ரௌன் சுகர் போபா மில்க் டீ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்சது அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்றைக்குமே. மால் அப்படியே ஒரு குட்டி வாக் போய் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து கேம் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். எப்போ மாலுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக இந்த கடைக்கு ஆத்விக் வந்து விடவே மாட்டான், வந்து விசிட் பண்ணிடுவான். வாங்குறமோ இல்லையோ ஒரு தடவை வந்து பார்க்கறது தான். முக்கியமாக லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஆத்விக் இங்கே வர ரொம்ப பிடிக்கும். இந்த கடைக்குள்ளார எங்கே பார்த்தீங்கனாலும் செம்ம பிரைட் டிஸ்பிளேஸாக இருக்குங்க. எல்லா ஷெல்ஃபுமே வந்து பேக்ட் வித் வீடியோ கேம்ஸ், அப்புறம் கேம் கன்சோல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதுதான் இந்த பசங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயமே. முக்கியமாக நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸு, நிண்டெண்டோ ஸ்விட்ச் டைட்டில்ஸு, கேமிங் ஆக்சசரிஸ், கண்ட்ரோலர்ஸ், ஹெட்செட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் வந்து நிறைய கூல் மர்ச்சன்டைஸ் லைக் ஆக்ஷன் ஃபிகர்ஸ், ஃபங்கோ பாப்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ், இந்த மாதிரி அதாவது முக்கியமாக கிட்ஸ்க்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்கும். இவ்வளோ கலர்ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மற்ற கடைகளில் கூட பார்க்க முடியாது. இதுக்கான ஸ்பெஷாலிட்டி கேம் ஸ்டாப் ஷோர் அப்படிங்கிறதுனால இத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக ஆத்விக் கேட்டுட்டு இருந்தான். சரி ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. அதனால் வந்து அவனாக பார்த்து சூஸ் பண்ணி இப்போ ஃபைனலாக பில்லும் போட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே தாங்க. இப்போ மத்தியானம் டைம் ஆகுது. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல பிரைட் சன்னி வெதராக இருக்குது. இவ்வளோ ஒரு அழகான ஒரு வெதரில் ஒரு பியூட்டிஃபுல்லான டே. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக்கல் ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங்கோட ஒரு பியூட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பர்ஃபெக்டான ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் இந்த பியூட்டி வந்து சியாட்டலில் எல்லாருமே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அப்படி எங்கே போகிறோன்னா இங்கே இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனுக்கு தாங்க போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறதே வந்து வாஷிங்டன் ஸ்டேட் தான். அதையும் தாண்டி பக்கத்தில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து மக்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் ஆஃப் த இயரில் இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியை வந்து விசிட் பண்ணுவாங்க. அதுக்கு மெயினான ரீசனே இந்த ஸ்ப்ரிங் சீசனில் அந்த செரி பிளாசம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸை பார்க்கறதுக்கு தான். ஸோ அந்த அழகெல்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பசிக்குது, அதனால் லஞ்சு சாப்பிட்லான்னு தான் போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி வீட்டில் எதுவுமே சமைக்கலை. ஸோ ஆல் டைம் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டான சீஸ் கேக் ஃபேக்ட்ரி ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நமக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நிறையா மக்களுக்கு இந்த சீஸ் கேக் ஃபேக்ட்ரி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு மெக்சிகன்லேருந்து இட்டாலியன் பாஸ்தாஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஃபுட் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெக்சிகன் ஸ்டைல் பாஹா சிக்கன் பவுல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆத்விக்கு பிடிச்ச ஒரு லூசியானா சிக்கன் பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்டாக எப்பயும் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். பட் இதையும் தாண்டி ஆப்ஷன்ஸ் மெனுவில் நிறைய இருக்குது.
சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததா இப்போ நம்ம யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்குள்ளார நுழைஞ்சிட்டோங்க. யூசுவலாக அந்த கேம்பஸ் வந்தீங்கனாலே ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த செரி பிளாசம்ஸ் பார்க்க வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக உள்ளே வந்து நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பார்க்கிங் லாட்டை கண்டுபிடிச்சி பார்க் பண்ணதே பெரிய விஷயம். இப்போ வந்து கேம்பஸ் வந்து இங்கே பயங்கர பெருசு, ஏக்கர் கணக்கில் போகும். ஸோ உள்ளே வந்து நம்ம நடந்து போகிறதுக்கே இப்போ மேப் போட்டு அதை பார்த்து தான் நடந்து போய்கிட்டே இருக்கும். எல்லா வருஷமுமே இந்த ஸ்ப்ரிங் சீசன் கண்டிப்பாக இங்கே வரணும்னு தாங்க பிளான் பண்ணுவோம். பட் எல்லா வருஷமுமே ப்ராக்டிக்கலாக வர முடியாது, ஏதோ ஒரு ரீசன்னால வர முடியாத போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வரும். இங்கே யூனிவர்சிட்டி பில்டிங்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த ஹோம்ஸ் எல்லாமே நம்ம வுட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே பார்த்துட்டு இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிக்கில் வந்து கட்டியிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸுங்க ஒன்றுமே எல்லாமே வந்து கோத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் தான் வந்து கட்டியிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு அந்த பிரிக் வால்ஸோட அந்த டால் ஆர்ச்டு விண்டோஸோட அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது செம்ம விண்டேஜ் ஃபீல் நமக்கு பயங்கரமாக வரும். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளோட செரி பிளாசம் ட்ரீஸும் ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பயங்கர பெருசு தான். பட் இந்த குவாட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்பாட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் தான் இந்த மொத்த செரி பிளாசம் ட்ரீஸுமே இருக்குது. இந்த குவாட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்பாட் ஆஃப் த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் பார்க் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டர் பாத்வே மாதிரி போகும். உங்களுக்கு சுற்றி வந்து ஃபுல்லாக செரி பிளாசம் ட்ரீஸ் தான். கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த 2 வீக்ஸ் மட்டும்தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பூத்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றடிச்சு எல்லாம் விழுந்துடும். ஸோ அந்த ட்ரீஸை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங்ஸ் வந்து இருக்கும். பேசிக்காக இந்த ஸ்பாட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூசேஜுக்கு தான். யூசுவலாக யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் கேம்பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப காமாக ஒரு வைப் தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அப்படியே டைட்லி பேக்டாக இருக்குது. எங்கே பார்த்திங்கனாலும் மக்கள் கூட்டம் தான். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து க்ரௌட் வந்து இன்ஸ்டேட் மட்டும் இல்லைங்க, டெஃபினட்டாக அதர் ஸ்டேட்ஸ்லேருந்தும் நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனை ஸ்ப்ரிங் சீசனில் பார்க்குறதுக்குனே வருவாங்க. இப்போ இந்த செரி பிளாசம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பூத்து இது வந்து பீக் ப்ளூம் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க. நம்ம ஆத்விகா பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம எக்ஸைட்டடாக வந்து ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கான். நமக்குமே வந்து எங்கே திரும்பி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஃப்ரேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த செரி பிளாசம் ட்ரீஸ்க்கு மத்தியில் நிற்கும் போது கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்து ஜப்பான் பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸே ஜாப்பனீஸ் கல்ச்சர்லேருந்து தான் இங்கே வருது. இந்த செரி பிளாசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜப்பானில் வந்து சக்கூரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சக்கூரா அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, நியூ பிகினிங்ஸை தான் வந்து குறிக்குது. இந்த செரி பிளாசமோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 2 வீக்ஸ் தாங்க இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இவ்வளோ அழகாக பூத்து இருக்கும். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக எல்லாம் விழுந்துரும். We've been driving around singing songs way too loud because we wanna picking up all our friends fill up the car till it bends because we wanna yeah we just wanna have fun. The trunk's full of wine, we're gonna stay up, have the time of our lives. The night is young. இங்கே இருக்க ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்க மற்ற முக்காவாசியான செரி பிளாசம் ட்ரீஸ் எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து வந்தது தான். இன்ஃபேக்ட் ஜப்பான் வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இந்த நிறைய செரி பிளாசம் ட்ரீஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் மட்டும் இல்லாமல் யூஎஸ்குள்ளார நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஜப்பான்லேருந்து வந்த ட்ரீஸ் தான் இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் வந்து பார்த்திங்கன்னா 1962 இந்த ட்ரீஸ்லாம் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து இன்னி வரைக்கும் 2026 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அழகா ஏப்ரல் மாசத்துல பூத்துருது.
ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. டைம் போனதே தெரியல. இந்த பியூட்டிய பார்த்துட்டு அப்படியே நமக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான செர்ரி பிளாசம்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ யுனிவர்சிட்டிக்குள்ளாரையே தான் நடந்து வந்துட்டே இருக்கோம். எக்கச்சக்க ஃபோட்டோஸ் நம்ம எடுத்திருக்கோம். எத்தனைய திருப்பி பார்ப்போம் அப்படின்னு தெரியல. பட் ஆசை தீர ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நம்ம மட்டும் இல்ல, இங்க வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக இன்றைக்கி தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து எமினி ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. பேசிக்காக வந்து இங்கே வந்து எமினி குவிசின், அதாவது எமினி ஸ்டைல் ஃபுட் வந்து இங்கே கிடைக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட், அதாவது எமினி ஃபுட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்தோடனே இனிஷியலாக வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒன்று ஸ்ட்ராபெரி ஸ்மூதி, அதுக்கப்புறம் லெமன் மின்ட் கூலர் அப்படின்ட்டு 2 ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த அரோமா வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக அந்த மீட் அண்ட் ஸ்பைசஸோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஏதோ நிஜமாக ஏமன் கண்ட்ரிக்கு போனால் இப்படி தான் இருக்கும் போல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபேமஸ் ஃபுட்டான சிக்கன் மண்டி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹாஃப் சைஸ் மண்டி, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. இதே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா ஃபுல் சைஸ் மண்டி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய பிளேட்டாக வரும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஃப் பிளேட் ஆஃப் லேம் மண்டியும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏமன் கண்ட்ரியோட மோஸ்ட் ஐகானிக் டிஷ்ஷஸே இந்த மண்டி தான். ஸோ மண்டி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பிரியாணி எஃபெக்டாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. இந்த மண்டி டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பேசிக்லி வந்து ஃப்ரேக்னன்ட் ரைஸை வந்து நல்ல ஸ்பைசஸில் வந்து குக் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து அடியில் ஒரு லேயராக வச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு ஜூஸி டெண்டர் மீட், அது சிக்கனாக இருக்கலாம், லேம்பாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் மீட் வந்து வைக்கிறாங்க. அதோட முக்கியமான ஹைலைட் வந்து அந்த மீட்டை வந்து குக் பண்ணுற ஸ்டைல் தான். ட்ரெடிஷ்னலாக அந்த மீட்டை வந்து இவங்க வந்து ஸ்லோ குக் பண்ணுறாங்க. ஒரு தந்தூர் மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் பிட்டில் உங்களுக்கு நல்லா அந்த ரிச் அண்ட் ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மீட்டு. முக்கியமாக லேம்ப்லாம் வந்து செம்ம சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிருக்கு. அப்படியே போன் எடுத்தோம்னாலே பீஸ் கலண்டு உழுவுற அளவுக்கு அவ்வளோ டெண்டராக இருக்குது. என்னதான் பார்க்கறதுக்கு ஒரு பிரியாணி எஃபெக்டில் இருந்தாலும் டெஃபினட்டாக நம்மளோட சவுத் இண்டியன் பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக அதோட டேஸ்ட் வேரி ஆகுது. இது ஒரு மாதிரி அந்த அரோமேட்டிக் ரைஸோட அந்த சிக்கன் ஒரு மீட்டை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஐட்டமுமே இவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கலாபா சிக்கன் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பிரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட் பிரெட்டோட சேர்த்து இந்த சிக்கனை வந்து வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஸ்டிர் ஃப்ரைட் டிஷ் மாதிரி. உங்களுக்கு ஸ்மால் பீசஸ் ஆஃப் சிக்கன், அனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு சிஸ்லிங் ஹாட்டாக வந்து நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. மண்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாகவும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஃப்ளேவரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக இன்ஃபேக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் வர டைம் இல்லாமல் போயிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து இன்னைக்கு ஏமன் ஃபுட் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த மண்டிலாம் சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து டிசர்ட்ஸ்க்கு வந்து ஆத்விக் ஒரு ஓரியோ ஷேக்கும், எனக்கு வந்து பிஸ்காஃப் ஃப்ளேவர்டில் ஒரு ஷேக், 2 ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபுல் ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியல. மிச்சம் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு வீட்டுக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி மண்டி வந்து சூப்பராக ட்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. கம்ப்ளீட்டாக இந்த வீக்கெண்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.